Hello everyone. இந்த வீடியோல நம்ம பாலினாமியல்ஸோட தேர்ட் பார்ட் பார்க்க போறோம். முன்னாடி இருக்க ரெண்டு வீடியோஸும் செக் அவுட் பண்ணிட்டு வாங்க. இந்த ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி இந்த வீடியோல நம்ம ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் கியூபிக் ஈக்குவேஷனோட ஜீரோஸ்க்கும் அதோட கோஎஃபிஷியன்ட்ஸ்க்கும் இருக்க ரிலேஷன் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம். ax² + bx + c. இதோட ஜீரோஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்திருக்கோம், ஆல்ஃபா அண்ட் பீட்டா. இப்போ இந்த ஈக்குவேஷனுக்கும் இந்த ஈக்குவேஷன்ல இருக்கிற வேல்யூஸ்க்கும் ஏபிசி இந்த மூணு கோஎஃபிஷியன்ட்ஸ்க்கும் ஆல்ஃபா அண்ட் பீட்டாக்கும் ஒரு ரிலேஷன் இருக்கு. அது என்னன்னா சம் ஆஃப் ஜீரோஸ் மைனஸ் பி பை ஏ. சம் ஆஃப் ஜீரோனா ஆல்ஃபா பிளஸ் பீட்டா இஸ் ஈக்குவல் டு மைனஸ் பி பை ஏவா இருக்கும். இதே மாதிரி ப்ராடக்ட் ஆஃப் ஜீரோஸ் வந்து சி பை ஏ. ப்ராடக்ட்னா என்னது? alpha into beta is equal to c by a. இப்போ கொடுத்திருக்க இந்த ஈக்குவேஷனோட ஜீரோஸ் தான் ஆல்ஃபா அண்ட் பீட்டா. அதாவது இந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணா நம்மளுக்கு கிடைக்கிற வேல்யூ தான் ஆல்ஃபா அண்ட் பீட்டா. இந்த எக்ஸுக்கு ரெண்டு வேல்யூ கிடைக்கும், ஏன்னா இது ஹையஸ்ட் பவர் 2 இல்லையா, இதோட டிகிரி 2ங்கிறதுனால இதுக்கு ரெண்டு சொல்யூஷன் இருக்கும். அதுதான் ஆல்ஃபா அண்ட் பீட்டா. இந்த ரெண்டு ஆல்ஃபா அண்ட் பீட்டாவை ஆட் பண்ணா நம்மளுக்கு வந்து அது வந்து இந்த எக்ஸ் கோஎஃபிஷியன்ட்டோட எக்ஸோட கோஎஃபிஷியன்டான பிக்கும் எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்டான ஏ இந்த மாதிரி ரிலேஷன்ல இருக்கும். சிமிலர்லி ப்ராடக்ட் ஆஃப் ஜீரோஸ் வந்து ஆல்ஃபா இன்டூ பீட்டா வந்து சி பை ஏக்கு ஈக்குவலா இருக்கும். இதே மாதிரி நம்மளுக்கு கியூபிக் ஈக்குவேஷனுக்கு இருக்கு, அதை பார்த்துடலாம். கியூபிக் ஈக்குவேஷனோட ஜெனரல் ஈக்குவேஷன் எப்படி இருக்கும்? ax² plus ax³ plus bx² plus cx plus d equal to 0. இதோட ஜீரோஸ் நம்ம என்னென்ன சொன்னோம்? ஆல்ஃபா, பீட்டா அண்ட் காமா. இதுல சம் ஆஃப் ஜீரோஸ் வந்துட்டு மைனஸ் பி பை ஏக்கு ஈக்குவலா இருக்கும். ஆல்ரெடி நம்மளுக்கு தெரியும் எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் தான் பி. இதுல இது வந்து மைனஸ் பி பை ஏக்கு ஈக்குவலா இருக்கும். ப்ராடக்ட் ஆஃப் டூ ரூட்ஸோட ஜீரோஸ் வந்துட்டு சி பை ஏக்கு ஈக்குவலா இருக்கும். ஆல்ஃபா பீட்டா பிளஸ் பீட்டா காமா பிளஸ் காமா ஆல்ஃபா, இது வந்து சி பை ஏக்கு ஈக்குவலா இருக்கும். அடுத்தது ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் ஆல்ஃபா பீட்டா காமா வந்து டி பை ஏ மைனஸ் டி பை ஏக்கு ஈக்குவலா இருக்கும். ஓகேவா? இது வந்து இந்த கியூபிக் ஈக்குவேஷனுக்கு கோஎஃபிஷியன்ட்ஸ்க்கும் ரூட்ஸ்க்கும் இருக்க ரிலேஷன். இது ரெண்டையுமே நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இதை பேஸ் பண்ணி தான் நம்ம செகண்ட் எக்ஸசைஸ் போட போறோம். இப்போ நம்ம செகண்ட் எக்ஸசைஸ் போடலாம். இதுல எதுவும் டவுட்ஸ் இருந்ததுனாலும் கீழே கமெண்ட்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க. எக்ஸசைஸ் நம்பர் 2.2 அதுல வெரி ஃபர்ஸ்ட் சம் போட போறோம். அந்த சம்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஃபுல்லா வந்து குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனுக்கு ஜீரோஸும் கண்டுபிடிக்க சொல்றாங்க. அந்த ஜீரோஸை வச்சு ஜீரோஸ்க்கும் கோஎஃபிஷியன்ட்ஸ்க்கும் ரிலேஷன் இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, அதையும் வந்துட்டு வெரிஃபை பண்ண சொல்றாங்க. நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சம் x² minus 2x minus 8. ஓகேவா? ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் வந்து x² minus 2x minus 8. இப்போ இதுக்கு வந்து நம்ம ஜீரோஸ் கண்டுபிடிக்கணும். ஜீரோஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம வந்து ஸ்பிளிட்டிங் த மிடில் டேர்ம் மெத்தட் ஃபாலோ பண்ண போறோம். அது எப்படி கண்டுபிடிக்கணும்னா ஃபர்ஸ்ட் ஏயோட வேல்யூ இருக்குல்ல, அதையும் இந்த கான்ஸ்டன்ட்டையும் மல்டிப்ளை பண்ணிக்கணும். இங்க வந்து 1 இருக்கு, இந்த 1ஐயும் மைனஸ் 8ஐயும் மல்டிப்ளை பண்ணா நம்மளுக்கு -8. நடுவுல வந்துட்டு இங்க -2 இருக்கு, ஆஸ் இட் இஸ் அப்படியே எழுதிக்கலாம். அப்போ -2. இப்போ நம்மளுக்கு இங்க போடுற ரெண்டு வேல்யூவை மல்டிப்ளை பண்ணா -8 வரணும். இந்த ரெண்டு வேல்யூவையும் ஆட் பண்ணா நம்மளுக்கு 2 வரணும். அப்போ 4ம் 2வையும் மல்டிப்ளை பண்ணா நம்மளுக்கு 8 வரும். ஆனா நம்மளுக்கு -8 வரணும். அப்போ -4 into 2 -8. இது ரெண்டையும் ஆட் பண்ணா நம்மளுக்கு -2 வரும். அப்போ நமக்கு கரெக்டா வந்துருச்சு. இப்போ என்ன பண்ண போறோம்னா பேசிக்கா இந்த மிடில் டேர்ம் இருக்கு இல்லையா, ஸ்பிளிட்டிங் த மிடில் டேர்ம் தான் கான்செப்ட் இல்லையா. இப்போ மிடில் டேர்மை இந்த -4x-ஆவும் 2x-ஆவும் ஸ்பிளிட் பண்ணி எழுத போறோம். இது நம்ம எப்படி ஸ்பிளிட் பண்ணா நம்மளுக்கு ஈக்குவலா வந்து ரெண்டு இடமும் காமன் டேர்ம்ஸ் வரும்னு கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இதை யூஸ் பண்றோம். அப்போ x² இங்க -2x இருக்கா, இதுக்கு பதிலா
plus 2x minus 4x minus 8. ஓகேவா? இந்த minus 2x இந்த ரெண்டு டேர்ம்ஸால நான் ஸ்ப்ளிட் பண்ணி எழுதியிருக்கேன். இப்போ இந்த ரெண்டு டேர்ம்லேருந்து நம்மளுக்கு காமனாக வெளியில் வர்றது 2 and x. அப்போ சாரி 2 இதில் இல்லை, இப்போ வெறும் எக்ஸை காமனாக வெளியில் எடுத்துட்டோன்னா இங்கே எக்ஸ் இருக்கும், இங்கே ப்ளஸ் 2 இருக்கும். இங்கே நம்மளுக்கு எக்ஸ் ப்ளஸ் 2 தான் வரணும். இங்கே என்ன டேர்ம் இருக்கோ அதே டேர்ம் வரணும். அதுக்கு தகுந்த மாதிரி இங்கே காமனாக இருக்கிறத நம்ம வெளியில் எடுக்கிறோம். இங்கே -4 வெளியில் எடுக்கணும். இது நம்ம இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணாலே இந்த டேர்மும் நம்மளுக்கு ஈக்குவலாக தான் வரும். ஈக்குவலாக வரலன்னா நம்ம ஏதோ சின்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கோம்னு அர்த்தம். நம்ம அதை மட்டும் வெரிஃபை பண்ணிக்கணும். இப்போ இந்த ரெண்டு டேர்ம் ஈக்குவலாக இருக்கனால அதை நான் காமனாக எடுத்து எழுதிடுறேன். எக்ஸ் ப்ளஸ் 2 இந்த ரெண்டு வேல்யூவும் சேர்த்தா எக்ஸ் -4 இது வந்து ஈக்குவல் டு 0. இப்போ ஏதோ ரெண்டு ப்ராடக்ட் ஈக்குவல் டு 0னா எய்தர் இந்த வேல்யூ ஈக்குவல் டு 0வா இருக்கணும், இல்லை இந்த வேல்யூ ஈக்குவல் டு 0வா இருக்கணும். ரெண்டுமே நம்ம தனித்தனியாக எடுத்து சால்வ் பண்ண போகிறோம். அப்போ எக்ஸ் ப்ளஸ் 2 ஈக்குவல் டு 0வா இருந்தால் எக்ஸ் வில் பி ஈக்குவல் டு -2. இது நம்மளோட ஒன் ஆஃப் த ரூட்ஸு இல்லை ஜீரோஸ். அதே மாதிரி எக்ஸ் -4 ஈக்குவல் டு 0, அப்போ எக்ஸ் வில் பி ஈக்குவல் டு 4. இது நம்மளோட இன்னொரு ஒன் ஆஃப் த ஜீரோ. அப்போ ஆல்ஃபா வந்துட்டு -2ன்னு கிடச்சிருக்கு, பீட்டா வந்துட்டு 4ன்னு கிடச்சிருக்கு. ஓகேவா? இப்போ நம்ம இதை வச்சுட்டு நம்ம ஜீரோஸோட கோஎஃபிஷியன்ஸோட ரிலேட் பண்ண போகிறோம். இது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. 2 வந்துட்டு ஆல்ஃபா வேல்யூ என்ன கிடச்சிருக்கு நம்மளுக்கு? ஆல்ஃபா வேல்யூ வந்து -2, பீட்டா வேல்யூ வந்துட்டு 4 கிடச்சிருக்கு. ரிமைனிங் நான் எரேஸ் பண்ணிடுறேன். இப்போ நம்மளுக்கு a வேல்யூ 1, b வேல்யூ -2, c வேல்யூ -8, சாரி ஆல்ஃபா பீட்டா வேல்யூ நம்மளுக்கு எடுத்துட்டோம். இப்போ சம் ஆஃப் ஜீரோஸ் வந்துட்டு -b/a. அப்போ alpha plus beta equal to -b/a. ஃபர்ஸ்ட் alpha plus beta மட்டும் எடுத்துக்கிறேன். alpha வேல்யூ -2 plus 4 2ன்னு கிடைக்குது. ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் நேம் பண்ணிக்கலாம். this is alpha plus beta. similarly இந்த பக்கம் -b/a மட்டும் எடுத்துக்கிறேன். b ஓட வேல்யூ -2, இங்க ஆல்ரெடி ஃபார்முலால மைனஸ் இருக்கு. மைனஸ் ஆஃப் -2 டிவைடட் பை a ஓட வேல்யூ 1, அப்போ 1. அப்போ என்ன கிடைக்குது நம்மளுக்கு? மைனஸ் இன்டூ மைனஸ் பிளஸ் 2ன்னு கிடைக்குது. -b/a ஓட வேல்யூ 2ன்னு கிடைக்குது. இங்கே ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் இஸ் ஈக்குவல் டு செகண்ட் ஈக்குவேஷன், ஹென்ஸ் ப்ரூவ்ட். இதே மாதிரி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. இதே மாதிரி ப்ராடக்ட் ஆஃப் ஜீரோஸ் கண்டுபிடிக்க போகிறோம். ப்ராடக்ட் ஆஃப் ஜீரோ ஃபார்முலா வந்து ஆல்ஃபா இன்டூ பீட்டா ஈக்குவல் டு c/a. அப்போ ஆல்ஃபா இன்டூ பீட்டா, ஆல்ஃபா இஸ் -2, ஆல்ஃபா இன்டூ பீட்டா இங்கே வந்து c/a. ஆல்ஃபா இன்டூ பீட்டா வந்து -2 இன்டூ 4 which is -8. mark this as 1. c/a, c ஓட வேல்யூ -8 இல்லையா? c ஓட வேல்யூ -8, இது 1. இப்போ -8/1 which is -8. இந்த செகண்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் இஸ் செகண்ட் ஈக்குவேஷன், ஹென்ஸ் ப்ரூவ்ட். இந்த மாதிரி தான் நம்ம ஸ்பிளிட்டிங் த மிடில் டேர்ம் யூஸ் பண்ணி அதோட கோஎஃபிஷியன்ஸையும் அதோட ஜீரோஸையும் வெரிஃபை பண்ணி காமிக்கணும். ஹோப் யூ ஆல் அண்டர்ஸ்டாண்ட். அப்கமிங் வீடியோஸில் நம்ம இதில் இருக்க எல்லா சம்ஸுமே சால்வ் பண்ணலாம். டூ ஃபாலோ அஸ், சப்போர்ட் அஸ். தேங்க்யூ.